இல்லை, இந்த கொல்லத்தில் ஆரம்பித்தது சங்கர் சொன்னார். இது வந்து ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் மோட்டார் கேசஸ்க்கு மட்டும்னு. ஃபஸ்ட்டு கேஸாகவே மேஜிஸ்ட்ரேட் சூரிய சுகுமாரன் வந்து இப்போ செக் மோசடி கேஸே அதில் விசாரிச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ இது வந்து வெறும் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு மட்டும் இல்லை. இந்த 24/7 வந்து இட் இஸ் கோயிங் டு ஹியர் ஆல் டைப் ஆஃப் கேசஸ். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இன்றைக்கி நார்மலாக ஒரு சாதாரணப்பட்ட ஒரு குடிமகன் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிடியஸ் ப்ராசஸாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு வக்கீல் தெரியணும், அந்த வக்கீலை போய் எங்கே அணுகிறதுன்னு தெரியணும், அந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சாதாரண வகுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாரா கோர்ட்டு கேஸுன்னு போய் அலையிறது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுனாவே வந்து ஒரு அவநம்பிக்கை சொல்லுவாக வந்து பல பேர்த்துக்கிட்ட அதனால் பார்க்க முடியும். கோர்ட்டுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, அவனுக்கு நியாயமாக கிடைக்க போகுது, கோர்ட்டுக்கு கொடுக்குற காசை பேசாமல், இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணும்போது இது வந்து கட்டாயம் நம்ம வந்து வரவேற்கக்கூடியது. ஏன்னா நம்ம மாற்றம் ஒன்று தான் மாறாதது. நீங்கள் அவர் சங்கரும் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த கொரோனா காலத்திலலாம் இருந்தது. இப்போ நம்ம வந்து அதை ஃபுல் ஃப்ளட்ஜாகவே வந்து விர்ச்சுவல் கோர்ட்ஸு கோர்ட்ஸ் கொண்டு வரோம். அதுவும் இது வந்து 24/7. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இன்றைக்கி உதாரணமாக யாரையோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணுன்னா கூட என்ன பண்ணிடுறாங்க, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சனி ஞாயிறில் கோர்ட் இருக்காதுங்கிறனால வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் 2 நாள் உள்ளார வைக்கலான்னு. அப்போ இந்த மாதிரி அந்த 24/7 கோர்ட்ஸ் ஆன்லைன் கோர்ட்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்துக்கு வந்து ஓவர் ரைடு பண்ணி யாருமே வந்து அவங்களுடைய பர்சனல் வெண்டேட்டாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இன்னொன்று வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொன்னார் சங்கர். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸுங்கிறது வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்போது அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கும். அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வழக்கத்தை மாற்றணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறதுங்கிறதுக்காக ஓவராலாக அட்வான்டேஜ் கிடைக்கிறத வந்து நம்ம விட முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல்லையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சிலபஸ் சேஞ்ச் ஆகுது, இல்லை ஒரு புது எஜுகேஷன் சிஸ்டம் வருது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம அந்த சட்ட சீர்திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அப்போ இந்த மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு லா நம்பர்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு அட்வொகேட்ஸ்லாம் நிறையா போராட்டம் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கி ஒரு வாதியாருக்கு வந்து சிலபஸ் மாறினா, நான் பாடம் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் 15 வருஷமாக நான் ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் சிலபஸ் மாறினா எனக்கு வந்து பாடம் போய் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமேங்கிறதுக்காக போராடினா அது பெரிய அபத்தம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடம் நடத்துறங்கிறது வாதியாருக்கு ஏதுவாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த படிப்பறிவு வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக என்னென்னலாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த கல்வி அறிவு வந்து பையனுக்கு போய் சேரணும். இல்லை சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க. நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு வழக்கறிஞர் 25 பேரை தனக்கு கீழே வைத்து கொள்ள வேண்டியது இருக்குது. இல்லைன்னா தனக்கான வழக்கறிஞர்களை 25 நீதிமன்றங்களுக்கு அனுப்பினால்தான் வழக்குகளை நடத்த முடியும் அப்படின்னு. நான் மறு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது சில விஷயம் சொன்னாங்க. இல்லை, திறமையான வழக்கறிஞர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ வழக்கில் கொஞ்சம் திறமை இல்லாத வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு போய்விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் சொல்கிறதுக்குள்ளே இருக்குல்ல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறது எல்லா இடத்துக்குலையும் அப்ளிகபிள். நீங்கள் இன்றைக்கி வந்து சாதாரண அடிப்படை வேலையிலிருந்து ஒரு திறமையான வழக்கறிஞர் இருந்தாருன்னா அவர் மட்டும்தான் வழக்கு நடத்த முடியும், மற்றவர்கள்லாம் செய்ய இல்லை. இப்போ நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வரும்போது இட் கிவ்ஸ் யூ an opportunity ஃபார் எவ்ரிபடி. இப்போ நீங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல திறமையான வழக்கறிஞர் புதுசாக ஒருத்தர் வந்தார்னா கூட இன்றைக்கி அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்னுடைய ஒரு அடையாளம் தேவைப்படுது. இப்போ என்ன தான் திறமை இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லாயருங்களை போய் பார்க்குறதுக்கு தயங்குறாங்க. எல்லாருமே அந்த வந்து ஒரு பெரிய வக்கீல்கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் அவங்களுக்கு பின்னாடி ஒரு 20-25 பேர் வருது. அந்த பெரிய வக்கீல் வந்து 20-25 பேரை வச்சுக்கிறது வந்து அந்த 20-25 பேர்த்த வளர்த்தி விடணுங்கிற நோக்கத்துக்கு இல்லை. அவருக்கு ஒர்க்லோடு வருது, அதை வந்து அவர் பிரித்து கொடுக்குறாரு. ஏன் அந்த ஒர்க்லோடு வருது, இவர் பெருசாக பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து யார் வேணாலும் இன்றைக்கி ஈஸியாக வந்து கோர்ட்டில் போய் ஃபைலிங் பண்ண முடியும்னா, என்னுடைய பார்வையில் வந்து இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி புதுசாக லாபம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு கூட இது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இப்போ. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஐடி செக்டாரில் கூட நம்ம என்ன பார்க்குறோம், இன்றைக்கி வந்து அந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, ஐஓடி வரும்போது ஒரு ஐடி செக்டார் மாதிரி ஒரு நீதித்துறை நம்ம பார்த்துட முடியுமா? கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எல்லா ஒரு நீதித்துறையில் பல சாட்சிகளை விசாரிக்கணும், பல நபர்கள்ட்ட விசாரணை நடத்தணும், காவல்துறை அதிகாரிகிட்ட ஐஐட்ட போகணும், இத்தனை ப்ராசஸ் இருக்குது. ஐடி செக்டார் இதுக்கும் இதையும் எப்படி நம்ம சமன்படுத்தலாம்? இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, பேருந்து புக்கிங்கில் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ரெண்டு பேருடைய முகம் பார்த்து, கண் பார்த்து, இதெல்லாம் பண்ணி தான் அவங்க சரியான விஷயத்த சொல்ல வராங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடம்தான் நீதித்துறை.
அந்த இடத்துல நீங்கள் எப்படி முற்றிலும் ஆன்லைன் அப்படிங்கிறத வாய்ப்பாக பயன்படுத்த முடியும்? ஐடென்டிஃபிகேஷனுக்கு டெக்னாலஜி இஸ் a கிரேட் வெப்பன், கிரேட் டூல். ஒரு பர்சனலாக ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இன்னைக்கு எப்படி நீங்கள் வந்து சொல்றீங்க? ஒரு ஐனுடைய இதை வச்சு நீங்கள் உள்ளார கொண்டு வரலாம். ஒரு லாகின் சிஸ்டம் அதெல்லாம் வரும். இந்த ஆன்லைன் கோட்டுக்குள்ளே வந்துரும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வரணும் இது. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு இன்னொன்று என்னென்னா கோபால், இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேசஸ் உள்ளே வருதோ நீங்கள் டேட்டா அதிகமாக ஏன்னா ஆன்லைன் வரும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ். அப்போ என்னன்னா எல்லா இன்ஃபர்மேஷன், டேட்டா, சாட்சியங்கள், ஜட்ஜ்மெண்ட்டு எல்லா விதமானதும் வந்து அங்கே அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு சிஸ்டத்தில். அப்போ இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது ஒரு டச் ஆஃப் த பட்டனில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ், சிமிலர் கேசஸ் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்ததுங்கிற ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் உங்களால் எடுக்க முடியும். அப்போ இந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆக வேண்டியது வந்து சட்டம் வந்து உங்களுக்கு மாறப்போகிறது இல்லை. டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த சட்டத்தினுடைய பயன்பாட்டை எப்படி துரிதப்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2018 நிதி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டத்தில் வந்து 2,90,00,000 கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்தியா நாட்டை எடுத்துட்டிங்கன்னா உலகத்திலேயே அதிகமான பெண்டிங் கேசஸ் இருக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா. அப்போ அவங்க அன்னைக்கு நான் சொல்கிறது 2018 2,90,00,000 கேசஸ் இருக்குது. அதை வந்து துரிதமாக முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற வேகத்தில் போனால் 324 வருஷம் ஆகும் அந்த கேசஸை முடிக்கிறதுக்கு. இது 2018. இப்போ 2024 பெண்டிங் கேஸு 5,10,00,000 கேசஸ் இருக்குது. அப்போ அவங்க 2028 கொடுத்த புள்ளி விவரத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ்னால மட்டும் தேசத்துக்கு நஷ்டம் எவ்வளோன்னா 1.5% ஜிடிபி வேல்யூ. அதாவது 4.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்கு நஷ்டமாகுது. எதனால் நஷ்டமாகுது? வழக்குகள் நிலுவையில் இருக்கிறனால. அப்போ இத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கல் கோர்ட் மட்டும் இன்றைக்கி பத்தாது. இன்றைக்கி இந்த மாதிரி விர்ச்சுவல் கோர்ட் கொண்டு வரோம். இந்த விர்ச்சுவல் கோர்ட்டும் 24/7 கொண்டு வரோம். அப்போ அந்த மாதிரி 24/7 அவங்க கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இது அதிகமான வக்கீல்களுக்கு வந்து இன்றைக்கி படிச்சுட்டு வரவங்களுக்கு இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கத்தான் செய்யும். ஏன்னா அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைக்கி ஐடி செக்டாரில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு C++ன்னு இருக்கும், ஜாவான்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாறிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஐயோ இது வந்துட்டா வேலை இருக்கிறவங்களுக்கு போய்டும், வேலை இருக்கிறவங்களுக்கு போய்டும். ஆனால் அந்த ஒரு டெக்னாலஜி வரும்போது அது புது வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணும். இன்றைக்கி நீங்கள் ஆன்லைன்னு வரும்போது இது வரும் வக்கீல்கள் மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன் சார்ந்த அவர் சங்கர் கூட சொன்னார் என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும்ட்டு. அப்போ அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் எல்லாம் இதை சார்ந்து அதிகமாகும். சரி, அப்போ இது வந்து ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி வரும். இதில் சில இடர்பாடுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து நமக்கு இதை எடுத்து அடுத்த எதாவது சொல்லுவாங்க, நம்ம நடக்க நம்ம வந்து என்னென்னலாம் சிக்கல்கள் வருதுங்கிறத அவங்க எலிமினேட் பண்ணணும்.